பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதாமா? இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் அந்த மேல் வசனம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. கெட்டது செய்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு சகோதரி பிரசங்கத்தில் சொன்னாங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு 1000 வாசல்கள் இருக்குதாமா, ஆனால் நரகத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாசல் கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாசல் இருக்குது. என்ன தெரியுமா? அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஜீவனுக்கு போகிற வாசலில் கரெக்டாக நம்ம நடந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நரகத்துக்கு போக வேண்டிய தேவையே இருக்காது. இன்றைக்கு நிறைய பேர் நரகத்தை பற்றி பேசினோம்னா, நரகத்தை பற்றி பிரசங்கித்தோம்னா, கேட்டுக்கு போகிற வாசலை குறித்து நம்ம பேசும்பொழுது யாருமே காதில் வாங்கி கொள்கிறது கிடையாது. ஏன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதாமா? ஹல்லேலூயா. நெருக்கமும் இடுக்கமுமாய் இருக்கிறது. எல்லாம் விசாலமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்காக சிலர் மட்டுமே என்ன பண்ணுறாங்க? ஒரு ஒரு நெருக்கமான இடுக்கமான வழிகளில் நடக்க தீர்மானிக்கிறாங்க. அப்படி நம்ம தீர்மானிக்கும் பொழுது நம்ம போய் சேருகிற இடம் எது தெரியுமா? பரலோக ராஜ்யம், ஜீவனுக்கு உரிய இடம். ஆகவே இந்த நாளில் நெருக்கமான வாசல்களும் இடுக்கமான வாசல்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஜீவனை கண்டடைய கிருபை செய்வார். ஆமென். God bless you.